கூலி பவர் ஹவுஸே அந்த அந்த எடிட் போடலாம்னு நினச்சேன். ஆனால் என்னன்னா ஒரு கையில் நான் தான் கேமராவை பிடிக்கிறனால என்னால் அதை பண்ண முடியல. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் சில்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீஃப் வந்து எடுத்துட்டு இந்த சைஸ் நான் இப்போ காமிக்கிற சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், மசாலா மேரினேட் ஆகிறது அது நல்லா இருக்கும். சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வெட்டிக்கங்க. இன்னும் கூட சின்னதாக வெட்டலாம், அது இன்னும் ரொம்ப முருகலாக போயிடும். ஸோ வந்து இந்த அளவு வந்து ஓகே. நான் அது ஒரு 2 3 தடவை பண்ணி பார்த்ததுல இது நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க. அது மாதிரி வந்து பீஃப் எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் வந்து எப்படின்னா தை பீசஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பீஃப் சில்லிக்கு வந்து. அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னன்னா பீஃபை வழக்கம் போல் கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துருங்க. தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஹாஃப் லெமன், ஓகேவா? இது வந்து எவ்வளோனா ஹாஃப் கேஜி, கிட்டத்தட்ட வந்து 420 to 430 கிராம்ஸ் இது. நான் வந்து என்னன்னா இதில் ஒரு ஹாஃப் லெமன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஹாஃப் லெமன் வந்து நல்லா எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய லெமன் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மேலே இது லெமன் ஜூஸ் இருக்கணும். அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க, உள்ளே விழுந்த கொட்டையெல்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் பேக்கெட்டில் வாங்குறது வேண்டாம். இந்த இதுக்கு வந்து நம்ம அரைக்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வருது. எதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தனால சொல்கிறேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஃப் கேஜிக்கு வந்து நல்லா இருக்குது. அப்புறம் உப்பு. உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கறிக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் மசாலாக்கெலாம் அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, மேரினேட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து திரும்ப ஓப்பன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒன்று கூட வேணாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும் தான். இது எதுக்குன்னா அந்த ஜூசினஸ் கொடுக்கும் நல்லா. இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது என்னென்னா மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னடா மிளகாத்தூள் வந்து வழக்கம் போல் பிராண்டிங் பண்ணுறியா ப்ரோ அப்படின்னா, எங்கள் ரூமில் பேக்கெட்லேயே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு பெப்பர், இதை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா பேக்கெட் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக ஒரு இதுக்காக தான், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பெப்பர் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணேன், கார்ன்ஃப்ளவர் நண்பர்களே. கார்ன்ஃப்ளவர் வந்து என்னடா கார்ன்ஃப்ளவர் நீ ஆட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா மசாலா உதிர்ந்துடும் நண்பர்களே. அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனு இல்லைனா ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு 65 மசாலா. இந்த 65 மசாலா எதுக்குன்னா அந்த ஒரு ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும் நல்லாவே. இல்லைனா நீங்கள் வந்து வெறும் கரம் மசாலா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் 65 மசாலா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சு எடுத்துகிட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே என்ன பண்ணுங்க, கூட வந்து கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கோங்க, தயிர். கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. எனக்கு வந்து கெட்டி தயிர் இல்லை, எங்கள் ரூமில் ஃப்ரிட்ஜ் இல்லாத காரணத்தினால் கெட்டி தயிர் இல்லை. ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தயிரை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் சாலிடாக, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் மேரினேட் பண்ணிடுங்க. எதுக்காக 3 மணி நேரம் மேரினேட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து அந்த பீஃப் வந்து டெண்டராக குக் ஆகும், இல்லைனா டெண்டராக வராது. இப்போ என்ன பண்ணுங்க, எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம் கூட வேணாம், லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எவ்வளோ நேரம்னா 6 மினிட்ஸ். அதாவது நான் கரெக்டாக என்னென்ன வரைக்கும் இந்த சைஸில் போட்டிங்கன்னா 6 மினிட்ஸ் வரலாம். 6 மினிட்ஸ் வந்தீங்கன்னா நல்லா முருகலாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா வெந்தும் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு முருகலாக வேண்டாம், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5:45 மினிட்ஸ், அதாவது என்னன்னா 5 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோ ஃப்ளேமில் கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் இது. இதை எடுத்துட்டிங்கனாலே பீஃப் சில்லி, அருமையான பீஃப் சில்லி ரெடி நண்பர்களே. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அஸ்ரஃபத்துல்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, இது வந்து ஏன்டா ஃபோட்டோ தூக்கி போட்டிருக்கிற அப்படின்னு கேட்கலாம். நான் வீடியோ எடுக்க மறந்து விட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான இன்னொரு வீடியோ வரும், அதில் வந்து சாஃப்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம பாட்காஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.